குடிச்சிட்டு நைட்ல இப்படி தனியா சுத்தலாமா? இல்ல சார், நான் தனியா சுத்தல, அவரோட தான் சுத்திட்டு இருக்கேன். ஏமா அவர் கூட தானே வந்த, தெரியலங்கற? சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. எங்க போனாருன்னே தெரியல. நீங்க போலீஸ் தானே, அவரை கொஞ்சம் கண்டுபிடிச்சு தரீங்களா? ஏமா நீ அவருக்கு போன் அடிச்சியா? இல்லையே, ஏன்? என்கிட்ட போனே இல்ல, அதுதான் பிரச்சனை. இல்லனா நானே பண்ணிருக்க மாட்டேனா? இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லணுமா? சொல்லுங்க. சரி, நீங்க தங்கி இருக்கிற ரெசார்ட் பேரை சொல்லு. ஐயோ சார், அதெல்லாம் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. சரி, உன் ஹஸ்பண்டோட போன் நம்பராவது உனக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் தெளிவா ஞாபகம் இருக்கு. ஏய் வெண்ணிலா, நீ எதுக்கு இங்க வந்த? நான் வரலடி, அவங்க தான் என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்க. எதுக்கு? நான் கேட்டா சொல்லல, நீங்களே கேளுங்க. சும்மா நைட் வாக் போலான்னு ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தேன். என்ன புடிச்சு ஜீப்ல ஏத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க. சரி சரி, நீங்க எல்லாரும் கிளம்புங்க. எல்லாரும் ஏன் இங்க இருக்கிறவங்க உங்க கண்ணுக்கு தெரியலையா? இந்த 4 பேரை தான் சொல்றேன். சார் இது சரியில்லை சார். எது ஏட்டையா? சார் ஒருத்த கடைக்குள்ள போகுது ஐஸ்கிரீம் திருடி இருக்கான். அவன் மேல எஃப்ஐஆர் போடாம அப்படியே விடுறாங்கறீங்க. இந்த பொண்ணு என்னன்னா ஒரு போலீஸ்காரன்ற மரியாதை இல்லாம அவள பேச்சு பேசிச்சு. நாம ரோட்ல அங்க விசாரிச்சப்ப நம்ம கிட்ட என்னடா கதை சொல்லுச்சு, அதெல்லாம் மறந்துட்டீங்களா சார்? விடு ஏட்டையா, எல்லாம் பர்சனலா எடுத்துக்காதீங்க. சரி, நீங்க எல்லாம் ரொம்ப கிளம்புங்க. நன்றி சார். வாங்க வாங்க சீக்கிரம் போயிடலாம். கண்மணி அன்பு செல்வன், அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமாமா? தெரியுமாவா சார்? அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு சார். இல்ல, அந்த பொண்ணை பத்தி நிஜமா உனக்கு முழுசா தெரியுமா? சார் அவளை பத்தி அவளை விட எனக்கு தான் சார் நல்லா தெரியும். அவ்வளவு க்ளோஸ் இருந்தாங்க அப்போ அவருக்கு? சார் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுனா அவருக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். க்ளோஸ் ஃப்ரெண்ட் எப்படிமா அவருக்கு க்ளோஸா இருக்க முடியும்? உங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவாளா? என் ஹஸ்பண்ட் அவளுக்குன்னு ஒரு ரூம் எங்க வீட்லயே கொடுத்துட்டாரு. ஆனா இப்படி இருக்கிறது தப்பு இல்லையாமா? ஷோ, இதுல என்ன சார் தப்பு இருக்கு? எனக்கு எங்க வீட்ல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை அவளுக்கும் இருக்கு. நாங்கெல்லாம் அவளை அப்படி பாத்துப்போம் சார். அம்மா, எதுக்கும் அந்த பொண்ணு கிட்ட நீ கொஞ்சம் கவனமா இரு. சரிங்க சார்.